ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. கடாய் காஞ்சிட்ருக்கு. காரக்குழி பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான நான் ஒரு 5-6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இட்லி மாவு, 1/4 கப் ரவை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். அதுக்குள்ளே இந்த ரவையை கொட்டிட்டு கலந்து வச்சிடலாங்க. கடலைப்பருப்புலாம் போட்டாச்சு, எல்லாம் செவக்கட்டும். செவந்த பருப்பு, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு போடலாம். மாவில் உப்பு இருக்குது. வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்க வேணாம், பாதி வதங்கினா போதும். நல்லாயிருக்கும் இந்த காரக்குழி பணியாரம். தோசை மாவில் கொட்டிடலாம். ரவெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. அதில் இந்த வதக்கி வச்சதெல்லாம் கொட்டிடலாம். நாங்களுக்கு பருப்பு நிறைய பிடிக்கும், கடலைப்பருப்பு நிறைய போட்டிருக்கேன். பருப்பு ரொம்ப பிடிக்காதுங்க, கம்மியாக போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். ரொம்ப கல் மாதிரி ஊற்றினாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. குழி பணியாரத்தில் ஊற்றிடலாம். எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம் கேஸு. 2-3 நிமிஷம் கழிச்சு திருப்பி திறந்துட்டு திருப்பி போட்டுடலாம். வீட்டில் மாவு வந்து எப்போனாலும் அரைச்சி இது மாதிரி செஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும். புளிப்பு மாவு, இப்போ ஊத்தாப்பம் மாவுன்னு நம்ம தோசை சுடணும்னா இந்த மாவுலேயே கூட அந்த தோசை சுட்டுடலாம். ஊத்தாப்பம் இல்லை கேரட் இருந்தாலும் திருப்பி போட்டுடலாம், நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட கேரட் இல்லை. திருப்பி போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்துலேயும் சேர்த்துடலாம். வேகட்டும். செவந்துச்சா பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சேவக்கணும். சூப்பராக இருக்கும் புளிப்பாக இந்த போண்டா கார கோழி பணியாரம். ஏதாவது தொட்டு சாப்பிட்றவங்க வெங்காய சட்னி, உடச்சக்கடலை சட்னி அரைச்சிக்கலாம். நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்ருவோம். எதுவும் சட்னிலாம் அரைக்க மாட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. கூட என்னோடய பெரிய பையன் தான் பிடிச்சி நிற்கிறாரு. லீவ் விட்டாங்க அவங்களுக்கு. அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு 2 பையன். நானே என்னோடய ஹஸ்பண்டு, 2 பையன், ட்வின்ஸு 2 பேர் எனக்கு. ஒரு பையன் பேர் சிவகணேஷ், இன்னொரு பையன் பேர் சிவகார்த்திகேயன். இது பாருங்கள், போண்டா எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.